இருக்கும்போது 2001 2002 இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் தருது. ஆனா நம்ம கிட்ட இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உங்களால ஒரு 100 பேர் நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ராயல்டி இன்கம் வரப்போகுது. இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனா பல்வலிக்கு தானே ஆகும். பிடிச்சிருக்கல குளிச்சு தான் ஆகணும். ரெகுலரா நீங்க பண்ணாலும் வீட்டுல தூங்கின்னு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் சார். இது அடிஷனல் இன்கம். ஒரு புத்திசாலி தான் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றதோ இல்ல கோல்டு இன்வெஸ்ட் பண்றதோ எதில் பண்றதோ பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்துல இன்வெஸ்ட் பண்ணி இதுல நேர்மையான முறையில் நம்ம பண்றதா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கும் இன்கம். நாளைக்கு 40 வயசு ஆயிட்டாலும் நீங்க அந்த டைம்ல வந்து உங்க டீம் பில்ட் ஆயிடுச்சுன்னா நெட்வொர்க் டு நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. உங்க டீம் பில்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? இது வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நீங்க ஏதோ வாங்கிடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யாரோ கமிஷன் அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இப்போ கண் முன்னாடி நிறைய பேர் இப்போ நம்ம டீம்ல நம்ம சொல்ற ஏமாந்துட்டாங்க. நான் வெளியே வந்து நிறைய பேர் வந்து கெட்டது தான் போய் சீக்கிரமா ரீச் ஆயிடுது. கரெக்டா நான் சொல்றது. இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, நாளைக்கு 1,20,000 தரேன். 1 லட்ச ரூபா கொடுங்க, 1,40,000. நீங்க ஒரு 2 பேர் சேர்த்து விடுங்க, உங்களுக்கு கமிஷன் தரேன். இது வந்து எம்எல்எம் சொல்றது. நம்ம தான் எம்எல்எம் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த எம்எல்எம்க்கு இந்த எம்எல்எம்க்கு டிஃபரெண்ட். இது வந்து டைரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க. அது எம்எல்எம் வந்து பாத்தீங்கன்னா மணி செயின். நம்ம காசை போட்டு காசு எடுக்கிறது. நீங்க கிரிப்டோ கரன்சி எது எடுத்தாலும் நான் சப்போஸ் நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி இல்லையே. அதுல வந்து நீங்க காசு வருமா? நீங்க சேர்த்து விட்டாலும் அந்த காயின் தான் வரும். அவன் எப்ப நினைச்சாலும் அப்பதான் எடுக்க முடியும். ஆனா நம்மளதுல வந்து எந்த ஒளியும் மறைவும் கிடையாது. வெளியே விளம்பரத்துக்கு கொடுக்கக்கூடிய காசை வந்து உங்ககிட்டே கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய வந்து இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா டைரக்டா டிப்போல இருந்து டைரக்டா இந்த மாதிரி இங்க ஒரு மேனுஃபேக்சர்ல இருந்து டைரக்டா இங்க ஒரு டிப்போ இருக்கு சார். எல்லா ஸ்டேட்லயும் வந்து 3-4 டிப்போ அங்க வந்துடும். அங்க இருந்து இந்த மாதிரி ஆத்தரைஸ்டான இங்க கடைக்கு போறோம். இதுல வந்து என்னன்னா டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிவி சொல்றோம், ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா போகுது. இவங்களாலையும் டூப்ளிகேட்டை தயாரிக்க முடியாது. இப்போ வெளியே ஒரு கம்பெனி வந்து நல்லா போயிடுச்சுன்னா இப்போ வேற ஒரு டூப்ளிகேட் வருது அதே பேர். இதுல டூப்ளிகேட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிளஸ் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும். வெளியே வந்து அந்த விளம்பரத்துக்கு தான் மேக்ஸிமம் சீரியல் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் சீரியல் போடுறாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் சீரியல். மீதி வந்து அந்த விளம்பரத்துக்கு அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அந்த பிராண்ட் அம்பாசிடர். இதுல எதனா நம்ம திட்டு வேலை பண்றோம் எதுவுமே இல்லை. அதுக்குமே நம்ம இது பண்ணாத டைரக்டா எந்த ஒளிவு முறையும் இல்லாத எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா நம்ம பண்றதுதான் நம்ம ஆர்சிஎம் கம்பெனில. நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் எதனா குற்றம் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எங்க கிட்ட சொல்லலாம். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. எங்க கிட்ட மெயினா வந்து எல்லாத்துக்கான சொல்யூஷனுக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் வேணுமா ஹெல்த் இருக்கு, நம்ம பியூட்டி ப்ராடக்ட் வேணுமா பியூட்டி ப்ராடக்ட் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் இன்னைக்கு மெயின். விவசாயத்துல அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வீட்டுல பெயிண்ட் அடிக்கணும்னா இப்போ எனக்கு அமோனியா ஃப்ரீ பெயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன வரும், நெடி அந்த மாதிரி குழந்தைங்க கூட நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சு கூட பெயிண்ட் அடிக்கலாம். பிளஸ் வந்து கவரேஜ் நல்லா இருக்கும், இத்தனை வருஷம் கேரண்டி தரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத எல்லாத்தான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அத்தியாவசிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட. எல்லாமே மக்களுக்கு அத்தியாவசியமான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பண்றது. எசென்ஷியலான ப்ராடக்ட்ஸ் தான். வெளியே வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் ஏதோ ஒன்று விற்க சொல்றாங்கன்னா அது ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க, மினிமம் 5 to 10 வருஷம். ஆனா இது எசென்ஷியல் ப்ராடக்ட்ல நம்ம ஒரு மாசத்துக்கு வாங்கி தானே இருக்கும். இதனால ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க, எப்படி இருக்கு சார்? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட ரேட்டை வந்து ரீசனபிள் ரேட் தான். நம்ம ரேட்டு கம்மியா இருக்கிற வச்சு நம்ம டூப்ளிகேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் நினைக்காது நம்ம. ஏன்னா அனைத்து மக்களும் பயன்படுத்தணும். ஹை குவாலிட்டி நம்ம இதுவே பண்றது காம்ப்ரமைஸே பண்ணாத எல்லாமே குவாலிட்டி நம்பர் 1. மற்ற பொருள்லாம் எப்படின்னா விளம்பரத்தை கொடுத்து பணத்தை நம்மகிட்ட கொடுக்கலாம். புரியுதா? இது வந்து எப்படின்னா விளம்பரம் இல்லாம பணம் கம்மி. அது மக்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காசு அதிகமா கொடுத்ததான் நல்ல ப்ராடக்ட் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட நம்ம என்ன சொன்னா அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு மிச்சப்படுத்துது. இப்போ எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்து காசு மிச்சப்படுத்தணும் பார்ப்போம்.